நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சிவப்பு அரிசி இடியாப்பம் சால்னா தான் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம், டின்னராக எடுத்துக்கலாம். இது ஸ்டீம்டு அப்படிங்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து சால்னாக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பேலீஃப், கல்பாசி, அதுக்கப்புறம் ஸ்டார் அனீஸ், பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். இந்த ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர். இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்னு சொல்லலாம். இல்லை ரோட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரியே தான் சால்னா வைப்பாங்க. இப்போ 4லிருந்து 5 பழுத்த தக்காளி போட்டுட்டு நல்லா வந்து வதக்கணும். நீங்கள் தக்காளி வந்து லேட் ஆகுது நீங்கள் வந்து கட் பண்ணுறதுக்குன்னா நீங்கள் அரைச்சி கூட போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. இது வந்து நல்லா சாஃப்டாக வதங்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து நீங்கள் சிக்கன்லேயும் பண்ணலாம், வெஜிடபிள்லேயும் பண்ணலாம், இல்லை ப்ளைன் சால்னா கூட நீங்கள் பண்ணலாம். இப்போது ரொம்ப முக்கியமானது புதினா, கொத்தமல்லி. இதை கடைசியிலையும் போட்டு வதக்கலாம், இல்லை நீங்கள் வந்து இமீடியட்டாக இப்போவே போட்டு வதக்கலாம். இப்போ மசாலா பவுடர்னு எடுத்துட்டிங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி தூள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி. ஸோ நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஸ்டேஜில் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் சிக்கன் வந்து போட்டுக்கலாம். போன்லெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை போனோட. ஸோ நீங்கள் எது வேணாலும் போட்டு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு இது வேக வைக்கணும். ஸோ இதில் சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை மூடி வச்சு நம்ம வேக வச்சிடலாம். ஸோ பாருங்கள், நல்லா கொதித்து அந்த காய்கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய், முந்திரி, பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் பாப்பி சீட்ஸ், அது கசகசா, அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நீங்கள் பேஸ்ட்டாகவும் அரைக்கலாம், இல்லை பியூரி மாதிரியும் அரைச்சிக்கலாம். ஸோ நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அதை அரைச்சதுக்கப்புறம் நம்ம சால்னாவில் ஊற்ற போகிறோம். சால்னாவில் ஊற்றிட்டு இது ஆயில் பிரியிற வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஆயில் ரொம்ப ஊற்றலை அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதுலேருந்து லைட்டாக வந்து தனியாக லைட்டாக பிரிகிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அந்த ஸ்டேஜுக்கே போவேணான்னா ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா போதும். பாருங்கள், லைட்டாக ஆயில் பிரிகிற மாதிரி இருக்கும். இப்போ கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஒரு சிம்பிளான வெஜிடபிள் சால்னா. இடியாப்பம், பரோட்டா, இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டானது இந்த சால்னான்னு சொல்லலாம். இதே மெத்தடில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வரும். நமக்கு மசாலாவோட ஏப்பமே வராது. இதுக்கப்புறம் வந்து சிவப்பரிசி இடியாப்பம். அதுக்கு 2 கப் தண்ணியை வந்து கொதிக்க வைக்கணும். 1.25லேருந்து 2 கப் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது சிவப்பரிசி மாவு வந்து 2 கப் எடுத்துக்கலாம். இதே மெத்தட் தான் ராகி மாவாக இருந்தாலும் சரி, கோதுமையாக இருந்தாலும் சரி, அரிசி மாவாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டன்ட் இடியாப்பத்துக்கு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலும், தேவையான அளவு சால்ட், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. முதல்ல இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி ரோலர் இருந்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்லா பாய்லிங் வாட்டர், அதாவது கொதிக்கிற தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான், நம்ம கையிலலாம் பிசைய வேண்டியதில்லை. ஸோ இப்படி பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா, இப்படி ரெடி பண்ணிட்டிங்கன்னா அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பிசைஞ்சால் போதும். நம்ம எப்படி கொழுக்கட்டையெல்லாம் பண்ணுமோ அதே மெத்தடு தான். இதிலே ட்ரெடிஷ்னலாக சிவப்பரிசியை ஊற வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பாயில் ஆனதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்ச மாவையும் போட்டு கிண்டினிங்கன்னா இதே மாதிரி வந்துடும். இது வந்து சொல்லப்போனால் ட்ரெடிஷ்னல் மெத்தட்னு சொல்லாது. இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணக்கூடியது. மூடி 5 நிமிஷம் வச்சுருங்க. இதுக்கப்புறம் வந்து இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சேவ் மோல்டு எடுத்துக்கணும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாவு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சிட்ருக்கோம். ஒரு டோ மாதிரி வரணும். ஸோ இது மாதிரி டோவாக வந்துடும். நீங்கள் ரொம்ப நேரம் விட்டிங்கனாலும் மாவு என்னாகும் அப்படின்னா இறுகி போயிடும். ஸோ அப்போ இந்த டோ மாதிரி வராது. இந்த டைமில் உங்களுக்கு தண்ணி பற்றலைன்னா கொஞ்சம் நார்மல் வாட்டரையும் நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். பட் அதெல்லாம் ரொம்ப தேவையில்லை. நீங்கள் எந்த அளவில் பண்ணிங்கனாவே பர்ஃபெக்டாக சாஃப்டான இடியாப்பம் வந்து கிடைக்கும். ஸோ பாருங்கள், இப்படி எடுத்துட்டோம்.
இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த முறுக்கு மோல்டு, அது நைலான் சேம் மோல்டு போட்டாலும் சரி, அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிறதும் போட்டாலும் சரி, எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி முறுக்கு குழலில் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக பிழிஞ்சிடலாம். பிழியும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே வந்து மலை சாரல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்துடும். ஸோ நமக்கு வந்து அந்த கையில் அந்த டைட்னஸ் இருக்காது. நீங்கள் மாவு கொஞ்சம் கடினமாக பிசைஞ்சிட்டிங்கன்னா கூட இதில் ஈஸியாக வந்துடும் இந்த முறுக்கு மோல்டில். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஸோ நான் இந்த முறுக்கு மோல்டை ப்ரொமோட் பண்ணல, பட் எல்லாமே ஈஸியாக வருதுங்கிறதுக்காக உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டீங்க அப்படின்னா இதுலேயே இன்னொரு மோல்டு இருக்கும், நைலான் சேம் மோல்டு. ஸோ அது வந்து எனக்கு மிஸ் ஆகிடுச்சு, அதனால என்னால் அதில் பண்ண முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா நைலானோட கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். அது ரொம்ப பெருசு கிடையாது. இதே வந்து ரொம்ப சாஃப்டாக தான் நமக்கு வரும். ஸோ இது மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு 10 நிமிஷம் தான் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டோன்னா எல்லாமே ரெடி ஆகிடும். இந்த இட்லி பிளேட்டில் வாழை வச்சு அது மேலேயே நீங்கள் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஆயில் தடவிட்டு நீங்கள் பண்ணிங்கனாலும் ஓகே தான். நான் ஏற்கனவே ஆயில் தடவி வச்சுருக்கேன் லைட்டாக. ஸோ இந்த இடியாப்பம் வச்சுட்டு அதுக்கு மேலே சால்னா ஊற்றி நல்லா சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிவப்பரிசி யூஸ்வலாகவே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நார்மலாக குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க, ஸோ நம்ம கிடைக்காது. ஆனால் இந்த மாதிரி சிவப்பரிசி மாவு இருந்ததுன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு நாள் வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் திணை, வரகு இதெல்லாம் பண்ணலாம். நான் ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கேன். நான் வந்து க்ரியேட்டிவ் வேர்ல்ட் சேனலில் போட்டிருக்கேன், கம்பு, ராகி எல்லாமே. ஸோ நான் கூடிய சீக்கிரமாக இதுலேயும் நான் நிறைய ரெசிபீஸ் போடுறேன். ஸோ இப்போ வந்து வச்சுட்டு 10 நிமிஷம் மட்டும் போதும். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா உத்தமி கிச்சனை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக வந்து நான் எல்லா ரெசிபியுமே போட்டிருக்கேன். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு, இதை வந்து எடுத்துடலாம். ஸோ இமீடியட்டாகவே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1800 ரெசிபீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டில் ஒரு 5,000 to 8,000 ரெசிபீஸ் இருக்கும். ஒரு 14 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாமே பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.